தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 9/1/2025 வியாழக்கிழமை. பரணி நட்சத்திரம் மதியம் 2:31 வரை, பிறகு கார்த்திகை. இன்றைக்கு குருவாரம். குருவருளும் திருவருளும் துணை அப்படின்னு சொல்லி பெரியவங்கள்லாம் எழுதுகிற போது குருவருள் இருந்தால்தான் நமக்கு திருவருள் கிடைக்கும். மாதா, பிதா, குரு, தெய்வம் அந்த வரிசையில் 3ஆவதாக குரு இடம்பெற்றிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மாதாவை நம்ம பிறந்த உடனே பார்த்துடுறோம், தாய் பக்கத்தில் படுத்திருக்கும் பார்த்துடலாம். மாதா காட்டித்தான் பிதா யார் என்று தெரிய வேண்டும், அதனால 2ஆம் இடத்திலே பிதா. 3ஆவது பிதா காட்டித்தான் குரு யார் என்று தெரிய வேண்டும், அதற்கு பிறகு குரு காட்டித்தான் தெய்வம் இது என்று அறிய வேண்டும். ஆகையினாலே தான் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற வரிசையிலே வைத்தார்கள். அப்படிப்பட்ட குருவுக்குரிய குருவருள் தரக்கூடிய வியாழக்கிழமை. இன்றைக்கு அருகில் இருக்கும் ஆலயம் சென்று நீங்கள் குருவை வழிபட வேண்டும். குருவுக்கு உகந்தது மஞ்சள் வண்ண ஆடை. பொதுவாக இந்த நவகிரகத்திலேயே நல்ல கிரகம் எது அப்படின்னா, அதாவது சுபகிரகம் எது அப்படின்னா குரு. குரு பார்த்தால்தான் கோடி நன்மை. மற்ற கிரகங்களுக்கு அது சொல்லலை. ஏன்னா குரு பார்வைக்கு அவ்வளவு மதிப்பு கூடவா. குரு பார்த்து பச்சை கொடி காட்டினால் கல்யாணம் முடியும், குரு பார்த்து பச்சை கொடி காட்டினால் பிள்ளை பேர் கிடைக்கும். அதுக்காகத்தான் எங்கிட்ட சொல்லுவாங்க, இந்த குரு வியாழ நோக்கம் வந்துருச்சான்னு கேட்பாங்க கல்யாணத்துக்காக. சில பெண்களுக்கு ஆண்களுக்கெல்லாம் திருமண வயது அடைகிற பொழுது வியாழ நோக்கம் வந்துருச்சான்னு கேட்பாங்க. வியாழன் நோக்கம் பட்டு பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட குரு வாரம் இன்றைக்கு இருக்கிறதுனால குரு சன்னதியில் ஒரு பாடல் பாடலாம். என்ன மாதிரி பழைய காலத்தில் ஒரு பாடல் உண்டு. மஞ்சள் வண்ண ஆடையிலே மகிழ்ச்சியோடு வீட்டிருந்து நெஞ்சம் மகிழ வரங்கொடுக்கும் நேசம் மிகுந்த குருவதனை கொஞ்ச நேரம் வணங்குங்கள், குருவருள் கிட்டும் பாருங்கள், வஞ்சகர் விலகி ஓடிடுவார், வளர்ச்சியில் தளர்ச்சி அகன்று ஓடும். குருவின் எதிரில் நாம் நின்று கும்பிட்டாலோ வேண்டியவை மறுகணம் நமக்கு கிடைத்துவிடும், மகிழ்ச்சி வெள்ளம் புரண்டோடும். ஒரு முறை இருமுறை அல்லாமல் ஒவ்வொரு முறையும் சன்னதியில் குருவே சரணம் சொல்லுங்கள், கும்பிட்டவுடனே வரம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு பாடல். குருவை நம்ம கும்பிடுற போது நேராக நின்று கும்பிடணும். குருவை நேராக நின்று கும்பிடு, சனியை சாய்வாய் நின்று கும்பிடுன்னு சொல்லுவாங்க. சனி பிடிச்சிக்கிட்டுரும் அப்படிம்பாங்க. அதனால சனி சன்னதியில் கம்பி போட்டிருந்தா ஒரு சைடில் நிற்கலாம். சனி சன்னதியில் கம்பி போடாமல் இருந்தால் கூட நம்ம அதனுடைய பார்வை பதியாமல் எழுத்தாப்பில் நிற்காம பக்கத்தில் நின்று கும்பிடலாம். ஆனால் குருவுக்கு நேரே நின்று ஒரு கணமாவது நின்று கும்பிடணுமா. குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். ஆகையினாலே வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு கிடைக்க இன்று அருகில் இருக்கும் ஆலயம் சென்று குருவை நீங்கள் வழிபடுங்கள். குருவருளால் உங்களுக்கு திருவருளும் கிடைக்கும், அதே நேரத்திலே நல்ல வாழ்க்கையும் அமையும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு மிக யோகமான நாள். உங்கள் ராசியிலேயே சந்திரன் உங்கள் ராசியை லாபஸ்தானத்திலிருந்து சனியும் பார்க்கிறார், சுக்கிரனும் பார்க்கின்றார். எனவே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மிதமிஞ்சிய பொருளாதாரம். தொழிலே கூட கூட்டாளிகள் உங்களுக்கு ஏற்ற விதத்திலே நடந்து கொள்வார்கள். வேண்டிய அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அளவு இன்றைக்கு இருப்பதனாலே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. தொட்டது துலங்கும், தொழில் வளம் சிறக்கும். உத்தியோகத்திலே உயர் அதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள், கேட்ட சலுகைகளை கொடுப்பார்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ராசியிலேயே இரவு 8:11 தான் சந்திரன் வருகிறது. சந்திரனோடு குரு சேருகிறார். ஆனால் காலை நேரத்திலே குரு இருக்கின்றார். குரு தனியாக இருந்தாலும் சரி, ஒரு கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும், எப்படி இருந்தாலும் இன்றைக்கு குருவாரம். குரு தனித்து உங்கள் ராசியில் இருக்கின்ற பொழுது தொட்டது துலங்கும், தொழில் வளம் சிறக்கும், குடும்பத்திலே மகிழ்ச்சி கூடும், கூட்டாளிகளால் லாபம் சிறப்பாக கிடைக்கும். கூட்டுத் தொழிலிருந்து கூட நீங்கள் மாற்றம் செய்யலாமா, தனித்து இயங்கலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்றார். ஏதாவது ஒரு தொழில் செய்ய வேண்டும். இதுவரை வாழ்க்கையில் வேலைக்கு இருந்தே சம்பளம் வாங்கியே காலம் கழித்து விட்டோமே என்றெல்லாம் சிந்திக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கின்றது. அதற்கு நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விரயஸ்தானத்திலே குரு 10க்கு அதிபதி 12 வருகின்ற பொழுது தொழில் விரயமாகும் என்பார்கள். அதாவது வைத்திருக்கும் தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள், அல்லது தொழிலில் இடத்தை மாற்றுவீர்கள். ஒரு சிலர் வசதி வாய்ப்புகள் இருந்தால் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றும் யோகம் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கலாம். இன்று கணவன் ஒரு இடத்தில், மனைவி ஒரு இடத்திலே வேலை பார்த்து இருவரும் சேர்ந்திருக்க முடியவில்லை என்று கவலைப்பட்டவர்கள் செய்த முயற்சிக்கு இன்று வெற்றி கிடைக்கலாம். இருவரும் ஒரே இடத்தில் பணிபுரியும் சூழல் கூட இன்றைக்கு ஏற்படலாம். இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு நல்ல நாள். இன்று குருவை கும்பிடுவது நல்லது.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் சுக்கிரன் கூட இருக்கின்றார். லாபாதிபதி இருக்கின்ற பொழுது தேவைக்கேற்ற பணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடு கட்டுவது அல்லது ஏதாவது சுப விரயங்கள் செய்வது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தலாம். ராசியிலேயே செவ்வாய் இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை இருந்தாலும் கூட புதிதாக கடன் வாங்கும் சூழல் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். இருந்தாலும் நல்ல செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டு நாணயத்தை காப்பாற்றுவீர்கள். சிம்மராசி நேயர்களே, 7லே சனி, கண்டகச்சனி என்றாலும் கூட சுக்கிரன் கூட இருக்கின்றார். சகாய ஸ்தானாதிபதி இருக்கின்ற பொழுது எந்த கெடுதல்களும் உங்களுக்கு வராது. அடுத்த நலன்கிறது எடுத்த முயற்சியில் ஆதாயம் கிடைக்கும். இடமாற்றம் செய்யலாமா, வீடு மாற்றம் செய்யலாமா, வாகன மாற்றம் செய்யலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்களுடைய சிந்தனைகளுக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமானால் குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்தில் பதிய வேண்டும். அது பதிகிறது. எனவே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக நேற்று இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் சிக்கல்களும் சிரமங்களும் கூட வரலாம். காரணம், உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரபலம் குறைகின்ற பொழுது உங்களுடைய சிந்தனைகள் வெற்றி பெறுவது அரிது. எனவே நீங்கள் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். பிறருடைய கொஞ்சம் அனுசரித்து சென்றால் ஆதாயம் உங்களுக்கு உண்டு. எதையும் சிந்தித்து செய்வதன் மூலமே சிறப்படைகின்ற இந்த நாள் உங்களுக்கு நல்ல விதத்திலே பலன் கொடுக்க வேண்டுமானால் குருவை நீங்கள் வழிபட வேண்டும். துலாம் ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே குரு இருக்கின்றார். தெய்வீக நாட்டம் அதிகரிக்கும். திடீர் செலவுகளும் உங்களுக்கு உண்டு. ஆனால் செலவு வருகிறது என்று கவலைப்பட வேண்டாம். வரவு உங்களுக்கு உண்டு. செவ்வாய் நன்றாக இருக்கிறார். எனவே உங்களுக்கு செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட அது இருக்கும் இடத்தை பொறுத்து உங்களுக்கு நல்ல பலன்கள் வரலாம். அதே நேரத்திலே உங்களுக்கு 5லே ராஜநாதன் சுக்கிரன் பூர்வ புண்ணியத்தினுடைய வலிமை உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. எனவே இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக பாகப்பிரிவினைகள் ஏற்படாமல் இருந்தால் இன்று அது பரிசீலிக்கப்படும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுகின்ற நாள். நல்ல திருப்பங்கள் உருவாகும். நண்பர்கள் நல்ல தகவலை அதிகாலையிலேயே கொண்டு வந்து சேர்ப்பார்கள். தொழிலை விரிவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அதற்கேற்ற தொகை உங்களுக்கு கிடைக்கலாம். நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெற வேண்டுமானால் குரு பார்வை ராசியில் பதிய வேண்டும். அது இப்பொழுது பதிகிறது. அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு 6லே சந்திரன் இருக்கின்றார். எனவே உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு உயர்ந்த பொறுப்புகள் வரலாம். தலைமை பொறுப்புகள் கூட தானாக தேடி வரலாம். இதுவரை கிடைக்காத பொறுப்புகள் இன்று கிடைத்து மகிழ்ச்சி அடைய செய்யும். இன்று குருவாரம் என்பதனாலே குரு கவசம் பாடி குருவை கும்பிடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராகு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் ராகு இருந்தால் சுகக்கேடுகள் வரும் என்பார்கள். எனவே ஏதாவது ஒரு சிறு தொல்லைகள் உடலிலே வரலாம். மருத்துவ செலவுகள் உண்டு. பண நெருக்கடி அதிகரிக்கிறது என்று பக்கத்தில் இருப்பவர்களிடம் கைமாற்றி வாங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். ஆனாலும் கூட ராசியிலேயே சப்தமாதிபதி புதன் இருப்பதால் திடீரென உங்களுக்கு வருமானம் வரலாம். அந்த தொகை உடனடியாக செலவாகிவிடும். எனவே இன்றைக்கு இன்பமும் துன்பமும் கலந்த நாள் தான். இருப்பினும் ராசிநாதன் குருவுக்கு வந்த நாள் என்பதனாலே இன்று நீங்களும் குருவை வழிபட வேண்டும். குதூகலம் உங்களுக்கு நிலைக்கும். மகர ராசி நேயர்களே, குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும், பண நெருக்கடி அகலும், எண்ணங்கள் ஈடேற இன்று நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கலாம். என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இன்று அதிக விலைக்கு விற்று லாபம் கொடுக்கலாம். செவ்வாய் 7லே இருப்பதனாலே உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட வழிபிறக்கும். மாற்று கருத்துரையோர் மனம் மாறும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோக நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே சுக்கிரன் சனி. சுக்கிரன் இருக்கின்ற பொழுது ஆடை ஆபரண சேர்க்கை, அலங்கார பொருட்கள் வாங்குவது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது, அத்தியாவசிய பொருள் ஆடம்பர பொருட்களை வாங்குவது, இப்படிப்பட்ட சிந்தனைகள் வரும். சரி, அதற்கு வருமானம் உண்டா என்றால் 2லே ராகு. 2ல் ராகு இருந்தால் திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே உங்களுக்கு செல்வ வளமும் நன்றாக இருக்கும். தொழிலும் சிறப்பாக இருக்கும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியலாம். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். எனவே நடக்கும் தொழில் நேற்றைய காட்டிலும் இன்று உங்களுக்கு நல்ல விதமாக நடந்து வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வழிபிறக்கும். இந்த நாள் நல்ல நாள்.
மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே ராகு, ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் இருந்தாலும் வெற்றிகள் ஸ்தானத்தில் இருக்கின்றார். தொற்றது துலங்கும், தொழில் வளம் சிறக்கும், சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கும், சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உதவுவதாக சொல்லி கடைசி நேரத்தில் கையை விரித்திருக்கலாம் நேற்று. ஆனால் இன்று அவர்களே தேடி வந்து இது மாதிரி எங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துவிட்டது, எனவே உதவி செய்ய முடியவில்லை என்று இன்று உங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட முன் வருவார்கள். உங்களுடைய ராசிக்கு 7லே கேது இருப்பதால் வாழ்க்கை துணை வழியே கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நேரம். மற்றவை உங்களுக்கு எல்லா வழிகளிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் விதத்திலேயே குரு வாரம் என்பதனாலே நீங்கள் குருவை கும்பிடுவதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். எனவே இன்று அதிகாலையிலேயே நீங்கள் குரு வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.